ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு விவிட் டேக். உங்களுக்கு மைக்ரோசாஃப்ட் எக்ஸல்ல வந்து எக்ஸல் ஓப்பன் பண்ணதுக்கு அப்புறமா இதில் அந்த கிரிட் லைன்ஸ் வந்து ஷோ ஆக மாட்டேங்குதா? ஸோ நார்மலாக நம்ம எக்ஸல் ஓப்பன் பண்ணால் கண்டிப்பாக இந்த கிரிட் லைன்ஸ் ஷோ ஆகும். ஸோ அதில் தான் நம்ம டைப் பண்ணுவோம். ஸோ இப்போ வந்து உங்களுக்கு எக்ஸலில் வந்து இந்த மாதிரி ஃபுல்லாகவே ஒயிட் ஸ்க்ரீனாக வேர்ட் மாதிரி இருக்கா? இதை வந்து எப்படி சால்வ் பண்ணி திரும்ப வந்து கிரிட் லைன்ஸ் வந்து நம்ம வர வைக்கிறது அப்படின்றது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இதுதான் நம்ம சேனலுக்கு முதல் தடவை வந்திருப்பீங்களா இருந்தால் கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பார்த்துல பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணுங்க. உங்களுக்கு இந்த கிரிட் லைன்ஸ் வந்து ஷோ ஆகலைன்னா முதல்ல நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா எக்ஸல் ஓப்பன் பண்ணிட்டு எக்ஸலில் மேலே பாருங்க, உங்களுக்கு டூல் பாரில் வந்து உங்களுக்கு வியூ அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை வந்து கிளிக் பண்ணிட்டு இதில் பாருங்க, உங்களுக்கு கிரிட் லைன்ஸ் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் ஒன்று இருக்கும். ஸோ அந்த ஆப்ஷன் வந்து அன்டிக் ஆகியிருக்குமா இருந்துச்சுன்னா நீங்கள் அதை வந்து டிக் பண்ணுங்க. ஸோ இங்கேயே உங்களே காட்டியிருக்காங்க. ஸோ இந்த கிரிட் லைன்ஸ் வந்து இப்படி தான் இதாகும் அப்படின்னு. ஸோ கிரிட் லைன்ஸ் இல்லாமல் இருக்குது. ஸோ இப்போ கிரிட் லைன்ஸ் காட்டுது. ஸோ அதை நீங்கள் அதை வந்து டிக் பண்ணோன்னே உங்களுக்கு இந்த கிரிட் லைன்ஸ் வந்து இப்போ ஷோ ஆக ஸ்டார்ட் ஆகிரும். ஸோ இப்படி தான் எக்ஸலில் வந்து கிரிட் லைன்ஸ் வந்து ஷோ ஆகாட்டி அதை வந்து ஷோ பண்ண வைக்கிறது. ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இது போல் நிறைய வீடியோ பார்க்கணுன்னா கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பார்த்துல பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.